ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா xl100 ஹை டச் ஹெவி டியூட்டி ஹை டச் மாடல் செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் செல்ஃப் எதுவுமே ஒர்க் ஆகலை. இண்டிகேட்டர் போட லைட்டாக ஒரு சவுண்ட் பீப் சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இண்டிகேட்டரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஆனால் இது புது வண்டி, பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக வாய்ப்புகள் ரொம்ப குறவு. இந்த வீடியோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். xl100 நம்ம பார்த்துருப்போம், பழைய மாடல், பேட்டரி இல்லாத வண்டி, செல்ஃப் இல்லாத வண்டி. இது செல்ஃப் மாடல். இதுக்கு வந்து ஒயரிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் ஹார்ன் எதுவுமே ஒர்க் ஆகலை, செல்ஃப் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு பார்க்க போகிறோம். நம்ம பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த சீட்டில் இருக்க பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம பேட்டரிலேருந்து ஆரம்பித்து செக் பண்ண போகிறோம் எப்படிங்கிறது. இதை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அமைக்கிறங்க. அப்போ தான் நம்ம போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சைடு டோரை நம்ம கலத்தணும். சைடு பேனல் பார்த்திங்கன்னா 2 சைடு 2 ஸ்க்ரூ வரும். அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் 2 சைடு நம்ம கலத்தி எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த பாக்ஸை கலத்த முடியும். ஸோ நம்ம 2 சைடும் கலத்தி எடுத்துகிட்டு நம்ம கீழே டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, சாவி போட்டு அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம 2 சைடு கவரை கலத்தியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை கலத்தணும். இதை அடியில் ஒரு 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, சைடில் 2 ஸ்க்ரூ வரும். இப்போ கலத்தினா இந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும், இந்த கவர் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் 2 சைடு 2 8 நம்பர் போல்டு கொடுத்துருப்போம். அதே நம்ம கலத்தினோன்னா இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி இருக்கும். நம்ம நார்மல் டோரை மட்டும் கலத்தினா பேட்டரி நமக்கு தெரியாது. கீழே 2 ஸ்க்ரூ நம்ம கை கண்ட ஸ்க்ரூ கலத்தணும். பார்த்திங்கன்னா பேட்டரி கரெக்டாக லைன் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இப்போ நம்ம வந்து பேட்டரியோட வால்ட்டை செக் பண்ணணும். சப்போஸ் புது வண்டி கூட பேட்டரி கம்ப்ளைண்ட் வரலாம். ஸோ நம்ம அதனால் கொஞ்சம் வெளியே எடுத்தால் நமக்கு செக் பண்ண ஈஸியாக இருக்கும். வெளியே எடுத்து வச்சு நம்ம பேட்டரி வால்ட் எப்படி இருக்குது, எத்தனை வால்ட்டுங்க நம்ம இப்போ செக் பண்ணணும். நார்மல் 4 ஆம்ஸ் பேட்டரி தான் போட்டிருக்காங்க, ஆக்டிவா டைப் பேட்டரி. இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம இதோட வால்ட் எவ்வளோ இருக்குது நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி செல்ஃப் எதுவும் அடிக்காமல் ஆகலாம். ஸோ நம்ம பேட்டரியை செக் பண்ணிக்கிடுவோம். ஃபியூஸும் பார்த்தா நமக்கு ஃபியூஸு பார்க்குற அளவுக்கு நமக்கு ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டரியை செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம எடுத்து சும்மா நார்மலாக பார்க்கும்போது ஃபியூஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பேட்டரி செக் பண்ணிட்டு நம்ம மீதியே பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபியூஸு இதில் நமக்கு கட் ஆகலை. ஸோ நம்ம அதே ஃபியூஸை போட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியோட வால்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக 2 ஒயரை வச்சு ஷார்ட் பண்ணும்போது நமக்கு அந்தளவு வால்டேஜ் கரெக்டாக தெரியாது, நமக்கு வால்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு எத்தனை வால்ட் இருக்குதுன்னு கரெக்டாக தெரிய வரும். ஸோ மல்டிமீட்டர் நம்ம வந்து செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். கருப்பு வந்து நம்ம பேட்டரியோட மைனஸில் வைக்கணும். சிவப்பு வந்து நமக்கு பேட்டரியோட ப்ளஸில் வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வால்ட்டு காட்டும். இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணுறோம். 12.50 இருக்குது. பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ பேட்டரி லைன் எதுவும் ஃபால்ட் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து ஒரு பேட்டரி நம்ம எப்படி செக் பண்ணணும், இது மூலமாக செக் பண்ணணும் பேட்டரி வால்ட் இருக்கா இல்லைங்கிறது. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா பேட்டரி பக்கா கண்டிஷனில் இருக்குது. 12.50 நார்மல் நம்ம வந்து இண்டிகேட்டர் போட்டு அதனால கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ ஆனால் 12.50 நல்ல பேட்டரி கண்டிஷன் தான். இப்போ நம்ம வந்து வேறு எதாவது லைன் எதாவது ஷார்ட் இருக்கா, இது எதனாலன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஃபியூஸ். அந்த ஃபியூஸை நம்ம இன்னொருக்க அந்த புது ஃபியூஸை ஒன்று போட்டு செக் பண்ணணும். ஸோ பழைய ஃபியூஸ் உள்ளே எதாவது கட் ஆகிருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபியூஸ் கட் ஆகாமல் இருக்கும். நான் மற்றபடி ஃபியூஸ் உள்ளோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வண்டியில் ஆல்ரெடி எல்லா புது வண்டிலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபியூஸை நம்ம போட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒயரிங்கை செக் பண்ணால் நமக்கு நீட்டாக நம்ம செக் பண்ணி முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த ஃபியூஸை நம்ம போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். இதில் நமக்கு ஓகே ஆகிட்டுனா எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி புது வண்டிலாம் ஒயர் கட் ஆகியும் சான்ஸ் குறவு தான். சப்போஸ் எலியை தான் கட் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம வந்து சாவி போட்டு நம்ம செல்ஃப் எல்லாம் சாவி என்ன செக் பண்ணலாம். பாருங்கள், செல்ஃப் பக்காவாக அடிக்கிறது, இண்டிகேட்டர் எல்லாமே தெரியுது, ஹார்ன் சவுண்டும் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகள் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம ஃபியூஸ் நம்ம பார்க்கும்போது ஃபியூஸ் நல்லது நமக்கு வந்து கட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே ஃபியூஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நமக்கு சப்போஸ் ஃபியூஸ் ஃபுல்லாக போய் நம்ம இண்டிகேட்டர் எதுவுமே எரியாது. ஆனால் இது இண்டிகேட்டர் பீப் சவுண்டு கேட்கலாம். நம்ம வந்து ஃபியூஸாக இன்னொருக்கு நம்ம புது ஃபியூஸ் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். இது நம்ம xl100 ஹை டச் உள்ள மாடலுக்கு
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பேட்டரி லைன் வரட்டால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரியோட வால்ட்டை செக் பண்ணி ஃபியூஸ் என்ன கண்டிஷன் பார்க்கணும். பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு லைட்டை எரியல, இப்போ சாவி போட்டால் நம்ம லைட் எரியுது, கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக வருது. ஸோ அந்த ஃபியூஸ் வந்து உள்ளே ஏதோ இடத்துல கட்டானால தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் இல்லை சின்ன பீப் சவுண்ட் கேட்டது நமக்கு ஹார்ன் செல்ஃப் எதுவுமே ஒர்க் ஆகாத காரணம். இப்போ வந்து நம்ம பேட்டரி கணக்கு ஃபியூஸ் மாற்ற அப்புறம் நமக்கு நீட்டாகவே எல்லாம் ஒர்க் ஆகுது, செல்ஃப் எல்லாம் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஆளுகளை பற்றி அமைச்சிங்க. அப்போ நான் போட்டிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.